ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷு டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இன்ஷர்ட் எடிட் பண்ணலாமா? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக நம்ம எடிட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷர்ட் அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது கட் அவுட்டுன்னு இருக்கும். அதை கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எந்தெந்த இடத்துல தேவையானதோ அதை ஃபுல்லு எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இடத்துல ஃபுல்லு எரேஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆட் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் தான் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர். ஸோ அந்த எல்லோ கலரே பார்த்திங்கன்னா அதில் லேயராக கொடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக அழகாக இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா முதல்ல சேவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ சேவ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வைக்க போகிறோம். எப்பயும் போல் தான் 9:60 வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. ஸோ இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா டியூரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் 15 வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா எஃபெக்ட்குள்ளே போய்க்கலாம். அட்ஜஸ்ட்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு. பட் நான் ஃபைனலாக அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் அவ்வளோவா எனக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வச்சு பார்த்தேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லுக்காக இல்லை, எனக்கு என்னமோ லுக்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுக்குள்ளே போயிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது பிளாக்காகவே நான் வச்சுட்டேன். ஸோ அது வச்சதுக்கப்புறமும் நல்லா தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிஞ்சிச்சு, அதனால தான். பட் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு பேக்ரவுண்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஒரே மாதிரி இருந்துச்சா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கி தரல. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பேஸில் வச்சு பார்த்தேன். எனக்கு எந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருந்துச்சோ அந்த ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் சேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள். நடுவுலேயே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஓரமாக வச்சிட்டிங்கன்னா பின்னாடி இருக்க ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியும். அதனால தான். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஹார்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடாக எடுத்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இழுத்து விட்டுறேன் நான். ஸோ இழுத்து விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்ம தேவையான இடத்துல கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிளெண்ட்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஹார்ட் வர மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுனால லைட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நான். அதே பிளெண்ட்குள்ளே போயிட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த பிளெண்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அவ்வளோதான், கொஞ்சம் லைட்டாக வர்ற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சு. இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பிப் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் ஒன்று வச்சு பார்த்தீங்க எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா கட் பண்ணி வச்சு பார்த்தேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா தெரில. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இழுத்து விட்டு பார்த்தேன். கரெக்டாக எனக்கு எந்த பொசிஷனில் எது வருதோ அப்படிங்கிறது மாதிரி நான் பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வச்சு பார்த்தேன். அதை கொஞ்சம் நகட்டிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இழுத்து விட்டுருங்க. ஸோ இழுத்து விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ சூப்பராகவே இருக்கும். பாருங்களேன், இந்த அளவுக்கு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி விட்டுட்டுருந்தேன். ஸோ கட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபாண்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எதனாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு முறையே டைப் பண்ணிவிட்டு நிறையாவது டைப் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எதுவுமே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா டைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்களே வச்சு பாருங்கள் உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். ஏன்னா ஃபாண்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்ககிட்ட ஒவ்வொன்று இருக்கும். என்கிட்ட பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வேறு எந்த ஃபாண்டுமே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நானும் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் போல்டான ஃபாண்டை பார்த்திங்கன்னா முதைய வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான கலர்லாம் நான் ஆட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு கலராக ஆட் பண்ணி பார்த்தேன் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி இதையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஓரமாக வச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா ஷேடோவிலேருந்து எல்லாத்தையுமே நான் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்டாக தெரியும், கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் தெரியும். இதே பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. ஸோ இழுத்து விட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இதை தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா மை ஸ்வீட் ஹார்ட் இந்த மாதிரி, இல்லைன்னா நீங்கள் ஒய்ஃபு ஹஸ்பண்டு எதுனாலும் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா ஸோ ஹார்ட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா டைப் பண்ணி வச்சு பார்த்தேன். பட் எதுவுமே எனக்கு நல்லாவே செட் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கலரையும் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஃபாண்டையும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபாண்டாக பார்த்திங்கன்னா நான் வச்சு பார்த்தேன். எது அந்த மேலே இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வச்சு பார்த்தேன். ஸோ கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியட்டும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் பிளாக் கலர் நான் வச்சுருந்தேன். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிறத கொஞ்சமாக சுருக்கிட்டு கீழே இருக்கிறத பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்டாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. பட் அந்த ஹார்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் டெலிட் பண்ணி பார்த்திங்கன்னா எது கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் இது முடிஞ்ச பாடில்லை. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரே கரெக்டாக முடிச்சிருங்க, ஈஸியாக தான் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா வீடியோ இழுத்துகிட்டே போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்டாக ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஹார்ட்டை தூக்கி போட்டு ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதையும் வச்சு பார்த்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரில. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதையும் விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் டைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லைங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கே கரெக்டாக வந்துடும். ஸோ குழப்புற மாதிரி இருக்கும், பட்டு ஈஸி தான். ஸோ இப்படி தான் வச்சு பார்த்தேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டு இந்த மாதிரி தாங்க வச்சுட்டேன். ஸோ முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வரப்போகுது. ஸோ அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. இதை ஃபுல் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் சாங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியோக்குள்ளே போய்ட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபைனல் லுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்களும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா, எல்லா இடத்துலையும் கரெக்டாக நம்ம போட்டிருக்கோமா எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக பார்த்திங்கன்னா வீடியோ எண்டுக்கு வரப்போகுது. நானும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ எல்லாமே எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வீடியோவை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு தடவையாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.